ஹே guys, it's me PYR கதிர். ஹட்சன் சாய் இவர் வந்து ஒரு யூடியூபர். இவர் வந்து நிறைய பேருக்குமே தெரியும். இவர் வந்து ஆந்திராவை சேர்ந்த ஒரு யூடியூபர். ஆனால் இவர் வந்து தெலுங்கு, தமிழ், ஹிந்தி இந்த 3 மொழியிலுமே வந்து வீடியோ போடுவார். எப்படின்னு பார்த்தா தெலுங்குக்குன்னு ஒரு சேனல், ஹிந்திக்குன்னு ஒரு சேனல், அப்புறம் தமிழுக்குன்னு ஒரு சேனல். ஸோ லாங்குவேஜ் சைஸ் வந்து இவர் வந்து மாற்றி மாற்றி போகிறாரு. 3 மக்களையுமே வந்து கலந்துட்டு இருக்காரு. அண்ட் இவர் வந்து தெலுங்குல பண்ணுற வீடியோ வந்து ஹிந்தி தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அப்லோட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரீச்சில் தான் இருக்காரு. இவரோட வீடியோ எல்லாமே பார்த்தோம்னாலே எப்படி இருக்கும்னா, ஏழை குழந்தைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் வந்து ஏழை குழந்தைக்கு எஜுகேஷனில் ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் ஏழை குழந்தைக்கு சைக்கிள் கூட வாங்க முடியாமல் ஒரு குழந்தை இருக்கும். ஸோ அதோட அந்த பொண்ணோட ரொம்ப மிகப்பெரிய கனவாக இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வந்து நம்ம அப்பா வந்து இதை வாங்க கொடுக்கலாம்னாலும் நம்மளாச்சும் சைக்கிள் வாங்கிடலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு அந்த குழந்தை இருக்கும். அந்த ஏக்கத்தோட குழந்தைய தேடி கண்டுபிடிச்சி போய் அவர் வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ரொம்ப ஒரு குடிசை மாதிரி தான் இருக்கும். ஒரு விவசாயி ரொம்பவும் ஒரு பயங்கரமான ஒரு மழை பெஞ்சிச்சாலே இடிஞ்சு உழுவுறதுக்கு மண் வீடு தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு மண் செவத்தினாலதான் அந்த விவசாயியோட வீடுமே இருக்கும். சின்ன ஒரு செவ தான். ஸோ 4க்கு 4 ரூம் அந்த அளவுக்கு தாமே அவங்களோட வீடு மொத்த வீடே இருக்கும். அவங்கள அந்த விவசாயி போய் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக வீடு கட்டி கொடுக்குறது. அதுக்கப்புறமா வீடே இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, ஸோ அவங்களுக்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கே தெரியாமல் ஒரு இடத்த வாங்கி அவங்களுக்கு வீடு கட்டி அவங்கள காரில் கூட்டிகிட்டு போய், காரில் இது வரைக்கும் அவங்க போனது கூட கிடையாது, ஆனால் அவங்களுக்கூட அந்த ஏழை குழந்தைங்க மக்களுக்கு வந்து மிகப்பெரிய கனவாக இருக்கும். ஸோ அந்த கனவை பூர்த்தி செய்யணுங்கிறது அவருடைய காரில் கூட்டிகிட்டு போயிட்டு கண்ணை கூட்டிகிட்டு போவார். கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீடை காமிச்சு அந்த அப்பார்ட்மெண்ட் காமிச்சு இனிமேல் இதுதான் நீ உங்கள் வீடு அப்படின்ட்டு அது மாதிரி சோசியல் சர்வீஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் இவர் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்காரு இவரோட யூடியூப் சேனல்ல. அது என்னன்னா, பெட்ரோல் பங்க் ஃப்ரீ பெட்ரோல் பங்க் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாரு. அந்த கண்டென்ட் என்னன்னா பார்த்தா, அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த பெட்ரோல் பங்குக்கு யார் வராங்களோ அவங்க யாருக்கிட்டையுமே 1 ரூபா கூட பணம் வாங்க மாட்டாங்க. யார் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பெட்ரோல் பங்கு ஃப்ரீயாக பெட்ரோல் போட்டு விட்டுவாங்க, டேங்கை ஃபில் பண்ணிடுவாங்க. அப்போல்லாம் நம்ம ஊர்லலாம் இருந்துச்சா ஏதாச்சும் குடங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பெட்ரோலாக நான் வாங்க போயிருந்திருப்பாங்க மக்கள்கள்லாம். ஸோ நிறைய பேர் எல்லாருமே நான் கூட இதெல்லாம் என்னென்னமோ பண்ணி பெட்ரோல்லாம் வாங்க போயிருந்திருப்பேன். ஸோ அது மாதிரிலாம் அந்த ஒரு ஃப்ரீ பெட்ரோல் பங்க் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப மிகப்பெரிய ரீச் ஆகிற அளவுக்கு வந்து ஹர்ஷன் சாய் வந்து பேசப்பட்டார். அவரோட வீடியோ வந்து ஆனால் அவருக்கு வந்து ஒரு யங்ஸ்டர் தான், ஒரு சின்ன வயசு தான், 25 வயசுக்குள்ளே தான் அவருக்கு வயசே இருக்கும். அப்படி இருக்கிறவர் வந்து ஒரு சின்ன வயசுலேயே இவ்வளவு சம்பாதிக்கிறானே, இவ்வளோ சம்பாதிக்கிற காசு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு உதவுறான் அப்படின்ட்டு மக்களுக்கு வந்து அதிகமாக வந்து பேசப்படுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹர்ஷன் சாய் வந்து என்ன பண்ணுறாருன்னா காலேஜ் முடிக்கிறாரு. காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஃபிட்னஸ், ஸோ பாடி பில்டிங் சம்மந்தமாக வந்து ஜிம்முக்கெல்லாம் போகிறது, அதை பற்றி சப்ளிமெண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன், அப்புறம் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா வீடியோவுமே வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணாரு. ஸோ அப்போலாம் வந்து அவர்கிட்ட காசு கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா தான் பணத்தை வந்து ஏர்ன் பண்ணாரு. ஸோ இப்போ வந்து ஒரு யூடியூப் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தை பொறுத்தவரை ஒரு ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நான் வந்து யூடியூப் சம்மந்தமாக நான் வந்து ஒரு 2 லட்ச ரூபா பணம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த 2 லட்சத்தை நான் 4 லட்சமாக கூட எடுக்க முடியும். எப்படின்னா நான் வந்து போடுற எஃபெக்டும் நான் போடுற ஒரு முயற்சி, விடாமுயற்சி, ஸோ என்னோட உழைப்புனாலையுமே வந்து நான் வந்து அது மூலியமாக பணத்தை வந்து ஏர்ன் பண்ணிப்பேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து யூடியூப்ல வந்து நல்ல ஒரு மணி கூட ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதிகமாக பேர் எல்லாருமே வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எதுக்காகனா ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு யாருமே வந்து இது பண்ண மாட்டாங்க. பட் பணத்தை ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே வந்து யூடியூப் சேனலை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நிறையா பேர் வந்து அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ யூடியூப் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ பார்த்தோம்னா வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த உள்ள வந்து நுழைவாங்கிட்ட எல்லாருமே நுழைய மாட்டாங்க. ஆனால் உள்ள நுழைஞ்சவங்க எல்லாருமே வந்து ஒரு தனிக்கான அவங்களுக்கான ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பேசுறதா இருக்கட்டும், காமெடி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து சிரிக்க வைக்கிறது, எதாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்க டேலண்ட் வைஸ் அவங்க வந்து ரொம்பவும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. இப்போ என்னோட கண்ணன் பார்த்தா நான் வந்து பேசுறது, ஸோ பேசுறதை வச்சு நான் வந்து மக்கள்களை வந்து நான் வந்து இது பண்ணணும். ஸோ அவங்கள வந்து நான் யூனிக்கான ஒரு டேலண்ட்டை வச்சு நான் வந்து அவங்கள வந்து ஈர்க்கணும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஆளுக்குமே வந்து ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இவர் வந்து ஃபிட்னஸ் மூலியமாக ஹர்ஷன் சாய் வந்து அவர் சேனல் ஓப்பன் பண்ணாரு. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா
நிறைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வருது அண்ட் அதுக்கப்புறமா பணத்தை வந்து ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து எக்கச்சக்கமான பணம் வந்து யூடியூப்ல வந்து அவருக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ மக்களுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் வந்து ஹெல்ப் பண்ணாரு. ஸோ தேடி 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 நான் வந்து ஆரம்பத்திலே தான் நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் அவரோட வீடியோவில் வந்து நல்லாவே தெரியும். இப்போ வந்து வேற யாரோ ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா அவங்களோட வாய்ஸ் தான் அப்படின்னு தெரியும். ஸோ ஆனால் இவர் ஹர்ஷன் சாயோட யூடியூப் சேனல் பார்க்கும்போது ஒரு மாதிரி தமிழே வந்து ஒரு மாதிரியான பேசுவார். ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நான் பார்த்தேன் அவர் பேசுகிறப்போ. அவர் எப்படி பேசுனார்னா அந்த ஃபங்க்ஷனில் மைக்கை வந்து ஸ்டேஜில் நின்று பேசுகிறப்போ எல்லோருக்கும் வணக்கம், தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்ச தமிழ் ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ இப்படி தான் வந்து அவர் பேசினார். ஸோ அவர் பேசுறதான் சொல்ல. ஸோ இந்த அளவுக்கு நம்ம எப்படி தமிழ் பேசுறவங்க பார்த்தாலே தெரியும் அவர் ஃப்ளோவாக கடற்கன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து எல்லோருக்கும் வணக்கம், நான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் எப்படி இருக்கீங்க. ஸோ இப்படி வந்து தமிழே தெரியாமல் பேசுவாங்க. ஸோ தமிழை வந்து அந்த என்ன பேசணும் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை அவங்களுக்கு வந்து உச்சரிக்கிறது நெறிக்குடியெல்லாம் வந்து அவங்களால சொல்ல முடியாது. ஸோ அப்படி தான் அவர் பேசினார். ஆனால் இவர் வந்து தெலுங்கராக இருக்கார்ல, ஸோ அதனால் வந்து அவர் இப்படி இருந்தார். ஸோ இப்படி இருக்கிறப்போ அவர் வந்து வீடியோ மக்களுக்கெல்லாம் தேடி 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 வந்து நல்லது செஞ்சிட்ருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ரீச் ஆக ஆரம்பிக்குது அவர் வீடியோ. அண்டு அவருடைய பேருமே வந்து ஒரு உச்சத்தை தொடுது. ஒரு நல்ல மனுஷையா, என்ன மனுஷன், அவரை வீடியோலாம் பார்க்குந்துச்சா இவர் சம்பாதிக்கிறாரு, அவன் சம்பாதிச்சு என்னென்னமோ பண்ணுறான், இவரென்னா மக்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை வந்து ஒரு கொண்டு வர அளவுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ இவரோட ஜேர்னி வந்து ஒரு நல்ல ஒரு ஜேர்னி. ஏன்னா வந்து தனக்காக வாழ்றதுங்கிறது ஒரு வாழ்க்கை, ஆனால் மக்களுக்காக வந்து வாழ்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அது யாருக்குமே வந்து அமையாது. இப்போ எனக்காக நம்ம வாழ்றதை விட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்காக நான் வந்து வாழ்கிறேன், என்னோட வாழ்க்கையை நான் வந்து இன்னொருக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்படிதான் அவர் வந்து அவர் சம்பாதிக்கிற பணத்தை வந்து அவர் ஏழை மக்களுக்காக வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஸோ அவரோட ஜேர்னி வந்து நல்ல ஒரு ஜேர்னியாக இருந்திருக்கு. இப்போ ஜேர்னியாக இப்படி போயிட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு போகிறாரு. ஸோ இவர் ஹர்ஷன் சாய் வந்து ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கிறதுனால வந்து பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு நார்மல். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பார்ட்டி அப்படிங்கிறது பர்த்டே பார்ட்டி ஏதோ ஒரு பார்ட்டி, அது தான் நார்மல். ஸோ அப்படி போகிறப்போ வந்து மும்பையில் இருக்கிற மிட்ராவ் அப்படிங்கிற ஒரு ஹீரோயின் இருக்காங்க. இவங்க வந்து பிக் பாஸில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து மீட் பண்ணுறாங்க. இந்த ஹர்ஷன் சாய் மிட்ராவ் அப்படிங்கிற ரெண்டு பேருமே வந்து ஒரு படத்தில் கூட அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து வேறு லாங்குவேஜில் தான், தமிழில் கிடையாது. ஸோ அது மாதிரி இவங்க வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுறப்போ இப்போது ரெண்டு பேருமே ஒரு மூவியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலே வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்துருவாங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து நார்மலாகவே நல்லா பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததில் அஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் லவ் அப்படிங்கிறது ஒரு என்ன ஆரம்பிக்குது. ஸோ ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே யங்ஸ்டர் அப்படிங்கிறதுனால வந்து நல்ல ஒரு அவங்களுடைய பேக்ரவுண்டு, ஹர்ஷன் சாயோட பேக்ரவுண்டும் சரி, மிட்ராவோடைய அவங்களுடைய பேக்ரவுண்டும் சரி, ஒரு நல்ல ஒரு இது. ஸோ இவங்க வந்து ஹீரோயினி, இவங்க வந்து ஹர்ஷன் சாய் வந்து யூடியூபர். ஸோ அப்படிங்கிற ஒரு இதனாலே வந்து ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் ஹர்ஷன் சாய் வீட்டில் எல்லாமே வந்து தெரிஞ்சிருது, ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ முடிவு எடுக்கிறப்போ இந்த கேப்பில் தான் ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவினை மாதிரி ஏற்படுது. ஸோ அந்த பிரிவினை வந்து அது நடக்கக்கூடாத ஒரு இதுதான். என்ன நடக்குதுன்னா ஹர்ஷன் சாய் வந்து மிட்ராவ் மேலே அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, நீ எனக்கு வந்து நோட்ஸ் பிக் அனுப்பு, இது மாதிரி அந்த மாதிரி இது பிக் அனுப்பு, இந்த மாதிரி பிக் அனுப்பு, தப்பாக பிக் அனுப்பு. ஸோ அப்படியெல்லாம் பிக் கேட்குறாங்க. மிட்ராவ் என்ன பண்ணாங்க, சரி எப்போ இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் தானே, நம்ம அனுப்போம் லவ் பண்ணுற பையன் அப்படின்ட்டு ஒரு அறிவே இல்லாமல் இவங்களும் அனுப்பிடுறாங்க. ஸோ அனுப்புனதுக்கப்புறமா ஹர்ஷன் சாய் என்ன பண்ணால் பணம் கேட்க ஆரம்பிக்கிறான். சரி எனக்கு வந்து இவ்வளோ கோடி வேணும், இவ்வளோ கோடி வேணும், இது ஏன்னா நான் வந்து யூடியூபர், நான் வந்து யூடியூப்பில் கொண்டு விட்டுருவேன், இல்லைன்னா நெட்டில் வந்து அனுப்பி விட்டுருவேன், வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடும், ஸோ டோட்டலி நீ வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடுவ அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே பிளாக்மெயில் பண்ணுறான். ஸோ பிளாக்மெயில் பண்ணவொடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, மிட்ராவை வந்து இதில் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே என்ன தெரியுது, இவங்க ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்குது. ஏன்னா வந்து போலீஸ் விசாரணை பண்ணுறப்போ சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேர் மேலுமே தப்பு இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வீட்டுக்கும் தெரியும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஹர்ஷன் சாய் மேலே ஒரு தப்பு இருக்குது, ஏன்னா வந்து கேஸ் ஃபைல் ஆகிட்டு அப்படின்னு அவங்களே தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கேஸ் ஃபைல் ஆகிட்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹர்ஷன் சாய் என்ன பண்ணாங்க, வேற ஊருக்கு போயிடுறாரு. ஸோ அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே கூட்டிக்கிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டான். ஸோ இன்னொரு அது இப்போ வரைக்குமே அவன் எங்கே இருக்கான் பொண்ணு கூட வந்து தெரிய கூட இல்லை. அண்டு இதில் யார் மேலே தப்பு இருக்குன்னா மிட்ராவ் மேலே தான் ஃபஸ்ட்டு தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு ஃபோட்டோ இது மாதிரி ஒரு ஃபோட்டோ கேட்குறான் அப்படின்னா, என்னதான் லவ் பண்ணுற பையனாக இருந்தாலுமே அது வந்து லவ் பண்ணுறது அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். இருந்தாலுமே வந்து ஏன் அப்படி ஃபோட்டோ கேட்குறப்ப வந்து அறிவே இல்லாமல் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து மிட்ரா மேலே தப்பு இருக்குது. அண்டு ஹர்ஷன் சாய் மேலே தப்பு இருக்கிறது, ஒரு லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்டே பண்ணலாமா கேட்கலாமா அப்படிங்கிறது ஒரு தப்பு. ஸோ என்னதான் நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாக ஆனாலுமே நம்மளுடைய நேமை வந்து பாதுகாத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம தான் வந்து பாதுகாத்து வச்சுக்கணும். ஸோ நம்ம நார்மலாக வந்து ஒரு தப்பு பண்ணுறதுக்கும் பெரிய ஆளாக இருக்கிறப்ப தப்பு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நார்மலாக இருக்கிறத தப்பு பண்ணால் அதிகளவு பேச மாட்டாங்க. ஆனால் பெரிய ஆளாக ஆனதுக்கு அப்புறமா இப்போ தப்பு பண்ணால், சின்ன தப்பு பண்ணாலுமே அது பெரிய அளவு பேசப்படும். ஸோ நம்மளுடைய பேரை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.